வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஆன்லைனில் இல்லை நம்மளோட தனிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா, தமிழாக இருந்தாலும் இல்லை லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ணுறதுக்கு எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய யூடியூப் லிங்க்கில் இந்த URL லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் URL கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்கும், லாங்குவேஜ் கேட்கும். உங்களோட எந்த லாங்குவேஜ் நீங்கள் டைப் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னா தமிழ் கிளிக் பண்ணிவிட்டு நான் அக்ரி த கூகுள் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு நெட்டு கண்டிப்பாக வேணும். நிறையா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனோன்னா இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்க்டாப்பில் கீழே உள்ள ஐக்கனில் நமக்கு இது இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ கம்ப்ளீட் ஆனால் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்தோன்னா இந்த EN அப்படிங்கிறது இருக்கும். ENங்கிறது இங்கிலீஷ். ஸோ இப்போ நமக்கு தமிழில் வேணால் தமிழில் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஸோ தி லாங்குவேஜ் பார் அப்படின்னா நமக்கு எந்த லாங்குவேஜுமா அப்படிங்கிறத கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லாங்குவேஜை கொடுத்துக்கலாம். இப்போ இதை தமிழில் கொடுக்குறேன். இப்போ நமக்கு எந்த ஃபாண்டில் டைப் பண்ணோம் அப்படின்னு இதில் கேட்கும். அந்த ஃபாண்டில் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பேஜ் சைஸு கேட்கும், எவ்வளோ பெருசாக சைஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்கும். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் ஆன்லைனில் இப்போ டைப் பண்ணுறேன். இந்த தமிழ் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம இங்கிலீஷில் அடிப்போம் பார்த்தீங்களா, ஒரு மெசேஜை இப்போ தாய் அப்படிங்கிற THAI அப்படிங்கிற அடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதில் நம்ம டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு மாற்றிக்கிங்க தமிழில். ஸோ தமிழ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் அம்மா, ஸோ அம்மான்னு போட்டேன். அம்மானு மேலே வந்துடுச்சு. அம்மா கணக்கு, ஸோ அம்மா கணக்கு அப்படி சொல்லி வச்சுட்டேன். இப்போ கணக்குங்கிறதுக்கு மேலே வந்துடுச்சு. அம்மா கணக்கு படம், அம்மா கடுத்து. ஸோ இதில் நம்ம டைப் பண்ணோன்னா இப்போ அடுத்தடுத்து வந்துடும். இப்போ நம்ம இதை தமிழில் ஈஸியாக இப்போ நம்ம ஒரு யாரோட ஹிஸ்ட்ரியை பற்றி எடுப்போம். அப்போ தமிழில் நமக்கு டைப் பண்ணணும். அப்போ அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு தேவை, யூஸ் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.